சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்பவும் எதிரையும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள மைதானத்தில் இந்து முன்னணி சார்பில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பாஜக, RSS உள்ளிட்ட இந்து அமைப்பினர் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிந்த 2 மாத இடைவெளியில் மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது. இதில் விஜய் ரசிகர்கள், கட்சி நிர்வாகிகள் என லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் விஜய் எனும் சிங்கிள் மேன் மட்டுமே கோலோச்சினார். அவருக்காக மட்டுமே கூட்டம் கூடியது. சுட்டெரிக்கும் 102 டிகிரி வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் 250க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இடப்பற்றாக்குறை காரணமாக மாநாட்டிற்கு வெளியிலும் தொண்டர்கள் விஜயை காண பல மணி நேரம் காத்திருந்தனர். மாநாட்டு திடலில் ஸ்பீக்கர் பாக்ஸ், ஐமாஸ் விளக்கு, பனைமரம் உள்ளிட்டவற்றில் ஏறி தொண்டர்கள் ஹாயாக உட்கார்ந்து கொண்டனர். வெயிலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மாநாட்டு திடலில் தரை விரிப்புகளை வெட்டி சுருட்டி எடுத்து மேற்கூரையாக பயன்படுத்தினர். சிலர் தரை விரிப்புகளை வெட்டி எடுத்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர். மாநாட்டு ஏற்பாட்டாளர்களால் சாலையோர கடைகள் வாடகை அடிப்படையில் விடப்பட்டதாக கூறப்பட்டது. ஒரே ஒரு நாள் வியாபாரம்தான் என்பதால் உணவுப் பொருட்களின் விலை இஷ்டத்திற்கு உயர்த்தி கொள்ளையடித்தனர். தரமில்லாத, சுவையில்லாத தண்ணீர் நிரம்பிய கம்பங்கூழ் முதல் வாட்டர் பாட்டில் வரை விலை உயர்வு விண்ணை எட்டியது. வேறு வழியின்றி தொண்டர்கள் கூடுதல் விலை கொடுத்து வாட்டர் பாட்டில்களை வாங்கும் அவலத்திற்கு தள்ளப்பட்டனர். பெண்களுக்கான டாய்லெட் இருந்தது, ஆனால் அதில் தண்ணீர் வரவில்லை. டாய்லெட்டிற்குள் பழைய கழிவுப் பொருட்களை போட்டு அடைத்து வைத்திருந்தனர். இதனால் மூதாட்டிகள், பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். மாநாடு திடல் முழுதும் காலியான வாட்டர், பிளாஸ்டிக் பாட்டில்கள், வாட்டர் பாக்கெட்டுகள், கூல்ட்ரிங்க்ஸ், எம்டி பாட்டில்கள் மலை போல் குவிந்து கிடந்தன. மாநாட்டு திடல் அருகே டோல்கேட்டில் மாநாட்டுக்கு வந்த வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. எனினும் சில டோல்கேட் தடுப்பு வேலிகளை வாகனத்தில் இடித்து தள்ளிவிட்டு தளபதி விஜய் என கோஷம் போட்டு வேகமாக சென்றனர். தொண்டர்களின் அட்ராசிட்டியை பார்த்து டோல்கேட் ஊழியர்கள் மற்றும் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். பாரபத்தி அருகே உள்ள ஆவியூர் டாஸ்மாக் மதுக்கடையில் சரக்கு வாங்க கூட்டம் அலைமோதியது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சிலர் மது பாட்டில்களை மொத்தமாக கொள்முதல் செய்து வாகனங்களில் கொண்டு வந்து குடித்தனர். போதையில் நடுரோட்டில் வாகனங்களை மறைத்து குத்தாட்டம் போட்டு தொண்டர்கள் சிலர் பட்டையை கிளப்பினர்.
விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது பாதுகாப்பு தடுப்பு வேலிகளை தாண்டி குதித்து தொண்டர்கள் விஜயிடம் நெருங்கினர். அவர்களை பவுன்சர்கள் எனும் பாதுகாப்பு வீரர்கள் குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றினர். மாநாடு முடிந்ததும் போர்க்களம் போல் மாநாடு திடல் அலங்கோலமாக காட்சியளித்தது. சேர்கள், தரை விரிப்புகள், தடுப்புகள் நாலா திசையிலும் சிதறி கிடந்தன. மாநாட்டு திடலை விட்டு வெளியேறிய வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லாமல் இஷ்டத்திற்கு சென்றதால் டிராபிக் ஜாம் ஆனது. இதனால் 4 வழி சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் வெளியூர் செல்லும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 1 மணி நேரமானது. மாநாட்டு திடலில் அத்துமீறிய தொண்டர்களை விஜய் எச்சரிக்கை செய்யவில்லை. பனைமரத்தில் ஏறி உட்கார்ந்திருப்பவர் உடனே கீழே இறங்கவும், பாதுகாப்பான இடத்தில் அமரவும் என விஜய் சொல்லியிருந்தால் விதிமீறலில் ஈடுபட்டோர் கேட்டிருப்பர். ஆனால் விஜய் எதுவும் சொல்லாமல் அவரவர் போக்கிற்கு விட்டுவிட்டார். இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கோட்டை விட்டதால் கட் அவுட் வைக்கும் போது விருதுநகர் இளைஞர் ஒருவர் உயிரழுத்த மின்சாரம் தாக்கி ஸ்பாட்டிலேயே இறந்தார். சென்னையை சேர்ந்த தவேக நிர்வாகி ஒருவர் மாநாட்டிற்கு வரும் வழியில் மதுரை சக்கிமங்கலம் பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இந்த 2 இறப்பு சம்பவங்கள் தொடர்பாக மாநாட்டில் இரங்கல் தெரிவிக்கவில்லை. விஜய்க்காக உயிரையே கொடுத்த இருவர் இறுதி சடங்கில் விஜயோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ கலந்து கொள்ளவில்லை. மாநாட்டு திடலில் 100 அடி கட்சி கொடிமரம் விழுந்ததில் இனோவா கார் நொறுங்கியது. நல்ல வேளையாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. அப்பளம் போல் கார் நொறுங்கி கிடப்பதை பார்த்து கார் உரிமையாளர் தேம்பி தேம்பி அழுததுதான் மிச்சம். இப்படி ஏட்டிக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடந்து முடிந்தது. என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். அதே நேரம் மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே நடந்த முருக பக்தர்கள் மாநாடு நேர்த்தியாகவும் வரன்முறை விதிமுறைக்கு உட்பட்டு நடந்தது என்றால் அது மிகையாகாது. வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி, குவாலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டி என அனைத்து ஏற்பாடுகளும் பர்ஃபெக்டாக இருந்தது. மாநாட்டில் பங்கேற்றவர்கள் தேவையில்லாத கோஷம் போடவில்லை, பனைமரங்களில் ஏறி அமரவில்லை, ஸ்பீக்கர் பாக்ஸுகளை ஆக்கிரமிக்கவில்லை, தரை விரிப்புகளை ஆட்டையை போடவில்லை, எவ்வித சலசலப்புக்கும் இடம் கொடுக்கவில்லை. சேர்கள் போடப்பட்ட அதே இடத்தில் மாநாடு முடியும் வரை 1 இன்ச் கூட நகராமல் அதே இடத்தில் இருந்தது ஆச்சரியம்தான். காலியான வாட்டர் பாட்டில்கள் நேரடியாக குப்பை தொட்டியை சென்றடைந்தது.
பாதுகாப்பு ஏற்பாடுகள் பக்காவாக இருந்ததால் காயம், உயிரிழப்பு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. முக்கியமாக மாநாடு நடந்த இடத்திற்கு அருகிலேயே டாஸ்மாக் மதுக்கடைகள் இருந்தன. எனினும் மாநாட்டில் கலந்து கொண்ட ஒருவர் கூட மதுபோதையில் வரவில்லை. மது இல்லாத மாநாடாக முருக பக்தர்கள் மாநாடு மெய்சிலிர்க்க வைத்தது. அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக மாநாடு முடிந்த கையோடு அந்தந்த வரிசையில் உள்ள சேர்களை அந்தந்த வரிசை பார்வையாளர்கள் அடுக்கி வைத்தனர். குப்பைகளை சேகரித்து குப்பை தொட்டியில் போட்டனர். மாநாடு முடிந்ததும் மாநாடு முடிந்த சுவடே தெரியாமல் மாநாட்டு திடல் அழகாகவும் மிடுக்காகவும் தென்பட்டது. ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாம உட்கார்ந்து இருக்கிற பாக்ஸ்ல நாம பயன்படுத்தின ஏதாவது ஒரு குப்பை, தண்ணி பாட்டில் எது இருந்தாலும் அந்த பாக்ஸ்ல நமக்கு சில ஏற்பாடு, அந்த குப்பை தொட்டியில நம்ம அந்த குப்பைகள் எல்லாம் போடணும். அதே போல சேர் எல்லாம் 10 அடுக்கி வச்சிருக்கோம். நாமளே தான், இதுக்காக ஒருத்தர் வேண்டியது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளவு டிசிப்ளின்டு அப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நாம இந்த மாநாடு முடிச்சு வெளியில போகும்போது இத்தனை பாட்டில் இருந்துச்சு, இத்தனை குப்பை இருந்தது, இப்படி இருந்தது எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால நாம இறுதியாக செய்ய வேண்டியது தீபாராதனைக்கு அப்புறம் இந்த தூய்மை பணி நாமளே செய்துட்டு போயிடணும். அண்ணாதுரை கூறியது போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் தாரக மந்திரத்தை திராவிட கட்சிகள் பின்பற்றுகிறதோ இல்லையோ, முருக பக்தர்கள் மாநாட்டில் பின்பற்றப்பட்டது வெட்ட வெளிச்சம். காமராஜர், அண்ணாதுரை, ஈவே ராமசாமி பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார் மற்றும் அண்ணாதுரை, எம்ஜிஆர் கொள்கை வழியில் தாவேக நடப்பதாக கூறும் விஜய் அதை மாநாட்டின் போது செயல் வடிவில் காட்ட தவறிவிட்டார் என்றே பார்க்கப்படுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருவள்ளுவர் குறளோவியம் முருக பக்தர்கள் மாநாட்டில் மெருகோவியமாக பின்பற்றப்பட்டது என்னவோ உண்மைதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.